திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் மயிலாடுதுறை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் செய்யாறில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே திண்டுக்கல்லில் பாமக மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உழவர் பேரியக்க செயலாளர் இல வேலுச்சாமி கலந்து கொண்டார். திருவண்ணாமலை உழவர் பேரியக்க மாநாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து 10,000 பேர் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது. இதேபோல் மயிலாடுதுறையில் பாமக மாவட்ட தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி கலந்து கொண்டு மாநாட்டில் பங்கேற்குமாறு நிர்வாகிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். நலிவடைந்து வருகிற இந்த வேளாண்மை பிரச்சனையை எந்த அரசும் தீர்க்கப்படாக இல்லை. தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடி கிடக்கிறது. அது கரும்பு விவசாயிகளை மிகவும் பாதிக்கிறது. ஆகவே அந்த தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் புதுப்பித்து செப்பனிட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கின்ற வகையில் அதை இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பல லட்சம் உழவர் பெருமக்கள் கலந்து கொள்ளுகின்ற இந்த மாநாடாக நடைபெற இருக்கிறது. குறைந்தது 10,000 பேர் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் தெற்கு ஒன்றிய பாமக கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் இளவழகன், சேலம் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் மேட்டூர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதேபோல் விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பு செயலாளர் தருமபுரி சண்முகம், இளைஞர் சங்க மாநில செயலாளர் ராஜசேகரன், தென்காசி மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். முதற்கட்டமாக ஒரு 90 சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்து அதிலே அனைத்து தொகுதியிலும் கிளை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் செயல் திட்டங்களை வாக்குச்சாவடி நோக்கி அதை நிறைவேற்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். தொகுதியிலே குறிப்பாக ஜெயங்கொண்ட தொகுதியிலே குறிப்பாக கட்சியுடைய வளர்ச்சி, நிர்வாகிகள் செயல்பாடு போன்ற பல்வேறு கோணங்கள் அளவிலே ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் குட்டூரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி தலைமையில் பாமகவினரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மதுக்கடையை அகற்றக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் மனு அளித்தனர். இதனிடையே திருச்சி உறையூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வேலுச்சாமி, மாவட்ட செயலாளர் உமாநாத் உள்ளிட்ட பாமகவினர் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு அளித்தனர்.